Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.56ம் 3.57ம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு அந்த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷன். அதை நான் எழுதிக்கிறேன். 2x minus 3y இந்த ப்ளஸ் 7 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா -7 ஆகும் ஈக்குவல் டு 0. அடுத்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து k + 2 × x minus 2k + 1 × y. அடுத்து இந்த ப்ளஸ் 3 × 2k - 1 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு -3 × 2k - 1 is equal to 0 கிடச்சிருக்கு. இந்த இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து a, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து b, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து எனக்கு c. இதில் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கிறதுனால இது a1, இது a2, இது b1, இது b2, இது c1, இது வந்து c2. நம்மளுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கொஷின்லேயே கொடுத்தாங்க. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா a1 / a2 ஈக்குவல் டு b1 / b2 இஸ் ஈக்குவல் டு c1 / c2. மூணுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு a1 எழுதிக்கிறேன். 2 a2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா k + 2. அடுத்து b1 வந்து -3, b2 வந்து -2k + 1. அடுத்து c1 வந்து என்னென்னு பார்த்தோம்னா -7, c2 வந்து -3 × 2k - 1. இல்லை நான் ஏதாச்சும் ரெண்டு ரேஷியோ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோ வந்து கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா 2/k + 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸும் கேன்சல், மீதி வந்து 3/2k + 1 எனக்கு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா டிவிஷனில் இருக்கக்கூடிய k + 2வை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய 2k + 1 டிவிஷனில் இருக்குது. அதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 2 × 2k + 1 இஸ் ஈக்குவல் டு 3 × k + 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 2 × 2 வந்து 4k ப்ளஸ் 2 × 1 வந்து 2 இஸ் ஈக்குவல் டு 3 × k வந்து 3k. அடுத்து 3 × 2 வந்து 6. அப்படின்னா k எல்லாத்தையும் ஒரே சைடு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். அப்படின்னா 4k, இந்த ப்ளஸ் 3k இங்கிட்ட வந்துச்சுன்னா -3k ஆகும். இஸ் ஈக்குவல் டு இங்கே 6 இருக்குது, இந்த +2 இங்கிட்ட வந்துச்சுன்னா -2 ஆகும். அப்படின்னா 4k - 3k வந்து எனக்கு வெறும் k மட்டும் கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு 6 - 2ஓட வேல்யூ 4. அப்படின்னா எனக்கு கேவோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.57. எக்ஸாம்பிள் 3.57ல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா இதுலேயும் கேவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் எனக்கு கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நோ சொல்யூஷனாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். 8x + 5y இந்த +9 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -9 ஆகும் ஈக்குவல் டு 0. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா kx + 10y இந்த +15 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -15 ஆகும் ஈக்குவல் டு 0ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு வந்து நோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நோ சொல்யூஷனுங்கிறப்ப எனக்கு கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா a1 / a2 இஸ் ஈக்குவல் டு b1 / b2 இஸ் நாட் ஈக்குவல் டு c1 / c2ங்கிறது தான் கண்டிஷன். இப்போ நான் a1 அண்ட் a2ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 8/k, b1 வந்து பார்த்தோம்னா 5, b2 வந்து 10. அப்படின்னா 5/10 இஸ் நாட் ஈக்குவல் டு c1 வந்து -9, c2 வந்து எனக்கு -15. அப்படின்னா மைனஸ் கேன்சல், இங்கே இது 5 1 சார், இது 5 2 சார். அப்படின்னா எனக்கு 8/k இஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் நாட் ஈக்குவல் டு 9/15 கிடச்சிருக்கு. இப்போ நான் ஏதாச்சும் ரெண்டு ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 8/k இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ டிவிஷனில் இருக்கக்கூடிய கேவை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடிய 2வை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்படின்னா எனக்கு 8 × 2 வந்து 16 இஸ் ஈக்குவல் டு கேன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா கேவோட வேல்யூ 16 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.